வணக்கம் நேர்களே. மகா இதிகாசமான மகாபாரதத்தில் கடந்த தொடரில் பாண்டுவிற்கு 5 குழந்தை பிறந்ததாக நாம் தெரிந்து கொண்டோம். யுதிஷ்டர், பீம், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இன்னொரு புறம் திருதராஷ்டிரனுக்கு 100 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்ததாக நாம் தெரிந்து கொண்டோம். அதில் முதலாவதாக பிறந்த ஆண் குழந்தைக்கு துரியோதனன் என்று பெயர் சூட்டியும், கடைசியாக பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு துஷாலா என்று பெயர் சூட்டியதை நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு புறம் பாண்டவர்கள், இன்னொரு புறம் கௌரவர்கள். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாம் இத்தொடரில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு புறம் துரியோதனன் தனது மாமாவான சகுனியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தான். துரியோதனன் பாண்டவர்கள் மீது ஒரு பக்கம் வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தான். யுதிஷ்டிரன், அதாவது பாண்டுவின் மூத்த மகன், தனது தந்தை பாண்டுவின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தான். பாண்டு நீதி, நாட்டுக்கு சேவை செய்தல், சிறந்த அரசராக இருப்பது எப்படி என்பது பற்றி மட்டுமே அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். இரு தந்தையரின் மூத்த மகன்களும் நிச்சயமாக மற்ற மகன்களை விட அதிக கவனத்தை பெற்றனர். ஏனெனில் பெரியவர்களின் பார்வையில் அவர்கள் ராஜாவாக இருப்பார்கள். இப்பொழுது முழுமையான போர், முக்கியமான போர் யாருக்கும் இடையில் என்பதை கேட்டீர்கள் என்றால், ஒரு புறம் துரியோதனன், மற்றொரு புறம் யுதிஷ்டர் ஆவார். சகுனி துரியோதனனிடம், ஒரு சிறந்த மன்னன் என்பவன் தனது விசுவாசிகளை கொண்ட ஒரு குழுவை கொண்டிருப்பவன், தன் எதிரிகளை பற்றி நன்கு தெரிந்தவன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை அழிக்க துவங்குவான். ஒரு சிறந்த மன்னன் அரியணையில் தனது உரிமையை பாதுகாக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வான் என்று போதித்தான். மறுபுறம் யுதிஷ்டிரனுக்கு பாண்டு ஒரு சிறந்த மன்னன் என்பவன் தனது குடிமக்களுக்காக வாழ்பவன், அவர்களின் முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் பாடுபடுபவன், வறட்சி மற்றும் இயற்கை பேரழிவுகளில் அவர்களுக்கு என்றுமே உதவுவான், தனது நாட்டின் எல்லையில் அவர்களை பாதுகாப்பவனே ஒரு சிறந்த அரசனாவான் என்று தனது மகனான யுதிஷ்டிரனுக்கு பாண்டு அறிவுரை கூறினார். மறுபுறம் துரியோதனனிடம் சகுனி ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனாக மாற அனைவரும் பயப்பட வேண்டியவனாக இருக்க வேண்டும், யாரும் அவனை பார்த்து புருவம் உயர்த்தக்கூடாது, அப்படி செய்பவன் கண் இருக்கக்கூடாது என்றவாறு சகுனி துரியோதனனுக்கு அறிவுரை கூறினார். பாண்டு தனது மகனான யுதிஷ்டிரனிடம், தனது மக்களையும் அவர்களின் அடிப்படை உரிமைகளையும் காப்பாற்றும் வகையில் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனாக நீ மாற வேண்டும். ஒரு உண்மையான சத்திரியன் பலவீனமானவர்களின் ஆதிக்கத்தை தடுக்காமல் ஆதிக்கம் செலுத்துவதற்காகவே போர் திறன்களை பெறுகிறான் என்று அறிவுறுத்துகிறான். 2 இளவரசர்களும் வளர்ந்து வரும் ராஜாக்களாக மாறிக்கொண்டிருந்தனர். ஆனால் எதிர்வகையானவர்கள். ஞானிகளான பீஷ்மரும் விதுரரும் மட்டுமே முன்னால் உள்ள பிரச்சனையை உணர முடிந்தது. ஒரு ராஜ்யத்திற்கு 2 ராஜாக்கள் இருக்கவே முடியாது என்பதை தெரிந்து கொண்டனர். இருந்தாலும் இரு இளவரசர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்களின் இளைய சகோதரர்கள் அவர்கள் மீது கொண்டிருந்த விசுவாசம் மட்டுமே. ஒரு புறம் திருதராஷ்டிரன் தனது 99 மகன்கள் கூட மூத்த மகனான துரியோதனன் என்ன கேட்டாலும் செய்வார்கள். மற்றொரு புறம் பாண்டவர்களும் யுதிஷ்டிரனின் கட்டளையை ஒருபோதும் மறுக்க மாட்டார்கள். ஒரு நாள் காட்டில் குந்தி தனது காலை பிரார்த்தனைக்காக பூக்களை பறிக்கச் சென்றிருந்தாள். யுதிஷ்டர் யோக வடிவங்களில் ஒன்றில் மும்மரமாக இருந்தார். பீமன் பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை கண்டுபிடித்து அதை அவிழ்க்க தீர்மானித்தான். அர்ஜுனன் ஒரு வளைந்த மரத்தண்டின் 2 முனைகளையும் ஒரு கயிற்றால் கட்ட முயன்றான். நகுலன் ஒரு முக பாவனையில் மும்மரமாக இருந்தான். சகாதேவன் தியானத்தில் மும்மரமாக இருந்தான். பாண்டு தன் மனைவி மாத்ரியுடன் தனியாக இருந்தான். அவன் தன் மனைவிகளில் இருவரிடம் இருந்தும் பல வருடங்களாக பிரிந்திருந்தான். அது அவனுக்குள் ஒரு வலுவான ஆசையை ஏற்படுத்தியது. அவளை அணுகுவான் என்று அவன் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவளை அணுகி தன் கையில் ஏந்தினான். மாத்ரி அந்த எண்ணத்தில் உற்சாகமாக இருந்தாள். ஆனால்
ரிஷி கிந்தமின் சாபம் இன்னும் அவள் மனதில் இருந்தது. அவள் பாண்டுவை தள்ளிவிட முயன்றாள். ஏனென்றால் தன் கணவனான பாண்டு ஏற்கனவே ஒரு ரிஷியை கொன்றதற்காக அந்த ரிஷியிடம் இருந்து சாபத்தை பெற்றிருந்தான். அதனால் பாண்டுவை தள்ளிவிட முயன்றாள். பாண்டு மாத்ரியை நெருங்கும் கணத்தில் சாபம் பலித்தது. பாண்டுவுக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. மாத்ரி சிறிது நேரத்திற்கு முன்பு தன் கணவரின் கைகளிலும் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு சடலத்தின் கைகளிலும் இருந்தாள். பாண்டுவின் இன்னொரு மனைவியான குந்தி திரும்பி வந்தபோது குடிசையில் தோள்பட்டையை விரித்து கொண்டு அழுது கொண்டிருந்த மாத்ரியை கண்டாள். ஒரு நொடியில் என்ன நடந்தது என்பதை உணர்ந்தாள். கலவையான உணர்ச்சிகளின் அலை அவள் இதயத்தை நிரப்பியது. கணவனின் மரணத்திற்காக அழுவதா அல்லது பாண்டுவை தன்னை நெருங்க விட்டதற்காக மாத்ரி மீது கோபப்படுவதா என்று அவளுக்கு தெரியவில்லை. குந்தியின் வாழ்க்கை பல வழிகளில் முரண்பாடாகவே இருந்தது. அவள் எந்த உறவையும் விரும்பாத போது சூரியன் அவளுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தான். அவள் ஒரு உறவை விரும்பும் போது அவளுடைய கணவன் வேறொரு பெண்ணை மணந்தான். கணவனுக்கு மகன்களை பெற முடியாத போது அவள் அவனுக்கு வாரிசுகளையும் 2 மகன்களையும் கூட மாத்ரிக்கு கொடுத்தாள். ஆனால் இறுதியில் அவளுடைய கணவன் அவளிடம் இல்லை, மாத்ரியிடம் ஈர்க்கப்பட்டு இறந்தான். தங்கள் முன்னாள் மன்னர் பாண்டு காட்டில் இறந்து விட்டார் என்ற செய்தி ஹஸ்தினாபுரத்திற்கு பரவியது. பீஷ்மரும் விதுரரும் அந்த இடத்தை அடைந்தனர். அங்கு ஒரு இளம் வயதுடைய யுதிஷ்டிரர் தனது தந்தையின் இறுதி சடங்குகளை முடிப்பதை கண்டார். அவருக்கு யாருடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை. மேலும் அவர் சுற்றியுள்ள பண்டிதர்களை விட எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவராக தோன்றினார். குந்தி சதியாக இருப்பதால் தன் கணவனிடமே செல்ல முடிவு எடுத்து இறக்க முன்வந்தாள். ஆனால் மாத்ரி தன் கணவன் தன்னால் தான் இறந்தான் என்ற குற்ற உணர்ச்சியுடன் உலகில் தனியாக வாழ முடியாது என்று பிடிவாதமாக இருந்தாள். அவள் சதியாக மாற தேர்ந்தெடுத்து தனது 2 மகன்களான நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகிய இருவரையும் குந்தியுடன் விட்டுவிட்டு பாண்டுவின் சிதையில் குதித்தாள். குந்தி இப்பொழுது கணவனும் இல்லை, அரண்மனையும் இல்லாமல் 5 மகன்களின் தாயாக இருந்தாள். இறுதியில் குந்திபோஜ் இளவரசியின் வாழ்க்கை கடுமையாக மாறியது. பாண்டுவின் இறப்பிற்கு பின்பு குந்தி மற்றும் பஞ்ச பாண்டவர்களை மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தனர் பீஷ்மர் மற்றும் விதுரன். மறுபுறம் நீண்ட நாட்களாக தகவலே இல்லாமல் இருந்த தனது பங்காளிகள் குரு சாம்ராஜ்யத்தின் தலைநகரான ஹஸ்தினாபுரத்தை நோக்கி வரும் செய்தியை கேட்டதும் தானே வருங்கால அரசன் என்ற கனவிலேயே வளர்ந்திருந்த துரியோதனன் வெறுப்பிலும் பொறாமையிலும் மூழ்கினான். உலகை காணும் கண் பார்வையை பிறப்பிலேயே இழந்திருந்த திருதராஷ்டிரன் தன் மகன் மீது கண்மூடித்தனமான பாசமும் வைத்திருந்ததால் துரியோதனனின் விருப்பத்திற்கே எல்லாமும் நடந்து வந்தது. ஒரு வகையில் அரசனாகவே வளர்ந்து தனக்கு திடீரென போட்டி வரும் நிலையை அவனால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. தன் சகோதரர்களை தூண்டிவிட துவங்கினான். ஆனால் அவர்களோ துரியோதனனோடு ஒப்பிடுகையில் தேசத்தை ஆள தேவையான பொறுப்பு இல்லாதவர்களாக இருந்தார்கள். தன் 100 உடன் பிறப்புகளில் தனக்கு பிறகு 2வதாக பிறந்த துச்சாதனன் தனக்கு மிக ஏற்றவனாக இருப்பதை கண்டான் துரியோதனன். பாண்டவர்கள் அரண்மனைக்கு வந்து சேரும் முன்பே இருவரும் கொதிக்க துவங்கினார்கள். அதிகாரப்பூர்வ அரசனாக இல்லாத போதும் முடிசூடா மன்னனாக தங்களை ஆண்ட பாண்டுவின் மீது மக்கள் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தனர். மக்களுக்கு செல்வ வளம் ஏற்படுத்தி நாட்டை வலுவாக்கி நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி இருந்தார் பாண்டு. தனக்குத்தானே தண்டனையை ஏற்படுத்தி கொண்டு சுமார் 16 ஆண்டுகள் நாட்டை விட்டு காட்டில் தன் வாழ்வை கடைபிடித்து இப்போது இறந்தும் போனார். இதுவரை தங்கள் கண்ணில் படாது வளர்ந்த அவரது பிள்ளைகளை முதல் முறையாக பார்க்க போகிறோம் என்பதும் மக்களிடம் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த செய்திருந்தது. ஹஸ்தினாபுர மக்கள் பாண்டவர்களை காண மிகவும் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். பாண்டவர்கள் தங்கள் தாய் குந்தியுடன் நகரை அடைந்ததும் மக்கள் கோஷமிட்டனர்.
பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் வலிமை மிக்கவர்களாக அரண்மனையில் வளர்ந்திருந்தால் கூட இவ்வளவு வலிமையானவர்களாக இருந்திருப்பார்களா என்ற எண்ணம் தோன்றும்படி வளர்ந்திருந்தனர். 100 கௌரவ சகோதரர்கள் திருதராஷ்டிரன், காந்தாரி, பீஷ்மர், விதுரர் உட்பட மூத்தோர் அனைவருமே நகரின் வாசலுக்கு வந்து அவர்களை வரவேற்றனர். ஒரு பக்கம் திருதராஷ்டிரன் தனது இளைய சகோதரனான பாண்டுவின் பிள்ளைகள் திரும்பி வந்ததை கண்டு சந்தோஷம் அடைந்தாலும், மறுபுறம் இவர்கள் வந்தால் நம் பிள்ளைகளான துரியோதனன் மற்றும் துச்சாதனன் அரியணையில் அரசனாய் அமர முடியாது என்பதை நினைத்து சற்று குழப்பமாகவே தென்பட்டார் திருதராஷ்டிரன். பாண்டவர்களும் குந்தியும் நகருக்குள் வரவேற்கப்பட்டார்கள். பாண்டுவிற்கு ஈம சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டது. இவர்கள் உள்ளே நுழைந்ததும் விதியும் தன்னைத்தானே வெளிப்படுத்த துவங்கியது. அதிலும் இருப்பவர்களிலேயே பலசாலிகளாக இருந்த பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே நன்றாகவே வேலை செய்தது. தன் வாழ்நாளில் முதல் முறையாக அரண்மனை வாழ்க்கையை சந்தித்த பீமனுக்குள் உற்சாகம் கரை புரண்டது. சுறுசுறுப்பும் தடாலடியான அணுகுமுறையும் அப்பாவித்தனமுமாக எல்லா பக்கமும் புகுந்து புறப்பட்டான் பீமன். அந்தந்த சூழ்நிலைகளில் யதார்த்தமாக நடப்பதையே நகைச்சுவையாக மாற்றி எல்லோரையும் கேலி செய்து சிரிக்க வைத்ததுடன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கௌரவ சகோதரர்கள் அனைவரையும் துரியோதனன் உட்பட புரட்டி எடுக்கவும் தவறவில்லை. இந்த பஞ்ச பாண்டவர்களுள் முக்கியமாய் திகழ்ந்த பீமன் தன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்று முழுமையாக நம்பினான் துரியோதனன். 100 சகோதரர்களில் பலசாலியாக தென்பட்டவன்தான் துரியோதனன். மற்றொரு பக்கம் பீமன் ஒவ்வொரு போட்டியாக வென்று கொண்டே இருப்பதால் அனைவருக்கும் பிரியமானவனாக மாறி வருவதையும் பார்த்த துரியோதனன் பீமனை உரிய இடத்தில் வைக்க அரண்மனையில் அனைவர் முன்னிலையிலும் மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்ள அழைத்தான். மற்றவர்களின் கண்ணீரில் இது நட்பு ரீதியாக போட்டியாக தெரிந்தாலும் இருவரில் ஒருவர் மட்டுமே போட்டியில் மீதி இருக்க முடியும் என்பதை தெரிந்து களத்தில் இறங்கியதுமே துரியோதனனை கீழே வீழ்த்தினான் பீமன். ஆடி போனான் துரியோதனன். தோல்வியடைந்த அவமானம் வெளிக்காட்டாமல் உள்ளேயே வைத்திருந்த வெறுப்பும் கோபமும் வெளியே பொங்கி வர துவங்கியது. பீமனின் உயிரை குறிவைத்து காய் நகர்த்த துவங்கினான் துரியோதனன். அடுத்து என்ன நடந்தது? துரியோதனன் மற்றும் பீமனுக்கு இடையே நடந்த போரில் யார் தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்பதை நாம் அடுத்த தொடரில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரை இணைந்திருங்கள் என்று நன்றி கூறி இன்றைய தொடரிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேயர்களே.